வாங்க முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். காலைல எழுந்திரிச்சோடனே வாசல் தெளித்து கோலம் போட்டு வச்சாச்சு. அடுத்தது பக்கத்து வீட்டில் போய் எழுந்திரிச்சாச்சான்னு பார்த்தா அவங்க இன்னும் எழுந்திரிக்கவே இல்லை. சரி, இதான் டைம் நமக்கு. அவங்க வீட்டிலேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரையை உருவிட்டு வந்துட்டேன். அடுத்தது அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சு ஒலை போட்டுட்டேன். சரி, இது ஒலை கொதிச்சிட்டு இருக்கக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே போய் கீரையை உருவி எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிவிட்டு கீரை உருவுறேன். கீரை உருவிட்டு இது பறிச்சிட்டு வரதெல்லாம் நமக்கு பெருசாக இல்லை, குழம்பு வைக்கிறதும் பெருசாக தெரியாது. ஆனால் இது உருவுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது நல்லா பசுமையாக கீரையாக இருந்தது, சீக்கிரம் உருவியாச்சு. அடுத்தது அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றினது நல்லா கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்முருவலாக வதங்குற தனியும் நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி எல்லாத்தையும் அங்கே அரிஞ்சு வச்சுக்கோங்க. கீரை எவ்வளவு ஸ்ட்ரென்த்துன்னு உங்களுக்கு தெரியும். இனிமேல் வாரத்தில் ஒரு டைம் கீரை சாம்பார் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்தது தக்காளி போடணும். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கினதுக்கப்புறம் பருப்பு தண்ணி ஏற்கனவே பருப்பு போட்டு எல்லாம் குக்கரில் கொஞ்சோண்டு ஊற வச்சுருந்தேன். பருப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய் ஊற்றி அதை எடுத்துகிட்டு வந்து ஊற்றியாச்சு. மேலோண்டு கொஞ்சம் இருத்து ஊற்றுனதுக்கப்புறம் அடியில் அந்த பருப்பை நல்லா மத்தால் கடைஞ்சிக்கணும். கல் சட்டி இல்லை, உடஞ்சிருச்சு, அதனால் இன்னும் வாங்கலை. அதனால் இதில் அப்படியே லைட்டாக அது கடைஞ்சிக்க வேண்டியதான். அதை கடைஞ்சி ஒன்றா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு தேவையான அளவு உங்களுக்கு. அப்புறம் மிளகு சீரகம் போட்டதை என்னால் எடுக்க முடியல. நல்லா மிளகு சீரகம் பூண்டு இதை தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி கீரையை உருவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை நல்லா தண்ணியில் ஒரு அலசிட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் இருந்துச்சுன்னா அரைச்சி ஊற்றுங்க. முருங்கைக்கீரை சாம்பார் செம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இன்றைக்கி சாப்பிட்லாம். 1 கிலோ ஆப்பிளில் இருக்க ஸ்ட்ரென்த்தை விட இந்த முருங்கைக்கீரையில் செம்ம ஸ்ட்ரென்த்து இருக்குது.